வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கையெழுத்தெல்லாம் போட்டு அந்த நோட்டீஸை ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனுடைய நிலைமை என்னாச்சு? அது அப்படியே தான் இருக்குது. நான் தான் சொன்னேன் சில நாட்களுக்கு முன்பாக, ஒரு இம்பீச்மெண்ட் தொடர்பான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி முடியணும் அப்படின்னா 1.5 வருஷம் கிட்ட ஆகும். அதுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சிடும். அது தெரிஞ்சு தான் திமுக இது மாதிரி இம்பீச்மெண்ட் நோட்டீஸை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்கிட்ட. தேர்தல் வரைக்கும் இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ என்ன விஷயம்னா, இப்படி ஏதாவது ஜிஆர்எஸ்க்கு சப்போர்ட்டாக பல முன்னாள் நீதிபதிகள், முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஸோ இவங்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீதித்துறையை அச்சுறுத்தக்கூடிய முயற்சி இது அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணிக்கு கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிருக்காங்க. இப்போ ஜிஆர்எஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, மயிலாடுதுறையில் கம்பர் விழா நடந்திருக்கு. அதில் சிறப்பு விருந்தினராக ஜிஆர்எஸ் கலந்துக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விளக்கேற்றும் நாள் விரைவில் உறுதியாக வரும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்எஸ் பேசியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, அதாவது சமய சின்னங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பட்டை, நாமம், பொட்டு வைக்கிறது, இதெல்லாம் சமய சின்னங்கள், ஹிந்து மத சின்னங்கள்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம பண்ணுறதுல, பொட்டு வைக்கிறதுல, பட்டை போடுறதுல, விபூதியை வச்சு இதுக்கு நம்ம என்றைக்குமே கூச்சப்படக்கூடாது, சமய சின்னங்களை அணிவதற்கு கூச்சப்படாதீர்கள் அப்படின்னு ஜிஆர்எஸ் பேசியிருக்காரு. நம்ம தமிழக சினிமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஹிந்து மத சின்னங்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்திக்கிட்டே வராங்க. பட்டையை, விபூதியை, எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல நீ அப்படிங்கிற கமெண்ட்டு, நாமம் போட்டாச்சா கோவிந்தா கோவிந்தா, இது மாதிரி ஹிந்து மதம் தொடர்புடைய வார்த்தைகளை அவதூறுப்படுத்துகிற மாதிரி பல படங்களில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. கோலிவுட் இண்டஸ்ட்ரி அப்படி தானே பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இவனுங்க இப்படி பண்ணுறதுல ஆச்சரியமே இல்லை. ஸோ அதனால் ஜிஆர்எஸ் சொல்கிறத நம்ம கேட்கணும். என்னென்னா, மத சின்னங்களை அணிவதற்கு கூச்சப்படாதீர்கள். 2. மூணாவது, அதர்மம் வென்றாலும் முடிவில் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் ஜிஆர்எஸ் பயன்படுத்தியதாக செய்திகளை பார்க்குறோம். இம்பீச்மெண்ட் நோட்டீஸை கொடுத்து ஜிஆர்எஸை அச்சுறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி முயற்சி பண்ணிச்சு. ஆனால் ஜிஆர்எஸ் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு திமுக கூட்டணி கட்சிகளை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாஜகவினர் ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க ஜிஆர்எஸ்க்கு. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பினராயி விஜயன் இப்போ கதரோன்னு கதற ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா, லோக்கல் பாடி எலெக்ஷனில் திருவனந்தபுரம் கார்பரேஷனை பாஜக ஜெயிச்சு பாஜக மேயர் சேரில் உட்காந்துட்டாங்க. இப்போ அதுக்காக இந்த கதறல் கிடையாது. என்னன்னா, திருச்சூரில் மட்டத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராம பஞ்சாயத்துங்க, 25 வருடங்களாக இந்த கிராம பஞ்சாயத்தை கம்யூனிஸ்ட் தான் தொடர்ந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன நடந்திருக்கு தெரியுமா? ட்விஸ்ட்டு. மொத்தம் இந்த மட்டத்தூர் கிராம பஞ்சாயத்தில் 24 வார்டுகள் இருக்குது. இந்த 24ல் கம்யூனிஸ்ட் கூட்டணி 10 வார்டு ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணி 8 வார்டு ஜெயிச்சிருக்காங்க, பாஜக கூட்டணி 4 வார்டு ஜெயிச்சிருக்காங்க. கூட்டிங்கன்னா 22. அடுத்து சுயேட்சை பார்த்தீங்கன்னா 2 வார்டு ஜெயிச்சிருக்காங்க. 24 டாலி ஆயிடுச்சா? சுயேட்சையுடைய ஆதரவோட நம்ம பஞ்சாயத்து தலைவரை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்டிஎஃப் பிளான் பண்ணிக்கிருந்த அந்த நேரத்தில் திடீர் திருப்பம் நடந்திருக்கு. என்னன்னா, யூடிஎஃப்ல 8 கவுன்சிலர் ஜெயிச்சாங்கன்னு சொன்னேன்ல, 8 வார்டை யூடிஎஃப் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அந்த 8 பேருமே காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணி பாஜகவில் சேர்ந்திருக்காங்க அந்த 8 கவுன்சிலர்ஸும். ஏற்கனவே பாஜக 4 ஜெயிச்சிருந்தாங்களே, இப்போ காங்கிரஸை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் சேர்ந்தவங்க 8 பேர், 12. சுயேட்சையுடைய சப்போர்ட்டு எல்லாம் சேர்த்து பாஜக அங்கே பஞ்சாயத்து தலைவரை களமிறக்கியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக தான் பினராயி விஜயன் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக காங்கிரஸை, இதுதான் காங்கிரஸுடைய லட்சணம். காங்கிரஸ் எப்போ வேணாலும் அவங்களுடைய பார்ட்டியை ரிசைன் பண்ணிவிட்டு பாஜக பக்கத்து தாவுறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு பினராயி விஜயன் அங்கே ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இது 2. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இடையே தொகுதி பங்கீடு என்ன வரப்போகுது அப்படிங்கிற சஸ்பென்ஸ் நீடிச்சுக்கு இருக்கா. 23 அதிமுக பாஜகவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளிவந்துச்சு. நயினார் அதில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லது தான். உண்மையாக இருந்துச்சுன்னா அது தமிழக பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக வருங்காலத்தில் அமையும். மினிமம் 12% ஓட்ஸரு டிஎன்பிஜேபி இன்னைக்கு வச்சுருக்காங்க. 40லிருந்து 50 தொகுதி பாஜக மட்டும் போட்டியிடணும். அதுதான் சரியான தொகுதி பங்கீடாக இருக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பாஜக சார்பாக அண்ணாமலை இந்த தேர்தலில் களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா
அப்படின்னு சில கேள்விகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. சமீபத்தில் கூட பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை கிட்ட இந்த தேர்தலில் போட்டியிட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அண்ணாமலை அவர்கள் பதில் வந்து சொல்லலை. டெல்லி பகுத் தூர் ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு பதில் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அண்ணாமலை போட்டியிட சான்ஸ் இருக்கா? என்னுடைய கணிப்பு என்னன்னா அண்ணாமலை போட்டியிட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக அதிமுக ரெண்டையுமே ஒன்று அப்படின்னு தான் அண்ணாமலை நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் அண்ணாமலை போட்டியிட்டு அவர் ஜெயிச்சாலும் அதிமுகவுடைய தயவுனால தான் அண்ணாமலை ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான உருட்டுகள் உருட்டப்படும். ஸோ இதை அண்ணாமலை டெஃபினட்டாக விரும்ப மாட்டார். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா அண்ணாமலையை திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பார்க்குறாங்க. அதனால தான் அவருக்கு இன்னைக்கு பிஜேபியில் எந்த பொறுப்பும் இல்லை, எந்த பதவியிலையும் இல்லை. ஸ்டில் அவருக்கு அவ்வளவு கூட்டம் கூடுது, தொண்டர்கள் அவருக்காக உசுரையே கொடுக்குறாங்கன்னா காரணம் என்ன? திராவிட கட்சிகளை முழுமையாக எதிர்க்கிறாரு. அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய ஒரு பேர் அண்ணாமலைக்கு இருக்கு. போட்டியிட்டாருன்னா அது தொடர்பாக பெரிய டிபேட் வரும். திராவிட கட்சிகளை எதிர்க்கிறாரு, ஆனால் அதிமுகவுடனான கூட்டணியில் போட்டி போடுறாரு அப்படிங்கிற தேவையில்லாத விமர்சனங்களுக்கு அண்ணாமலை சான்ஸ் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த தேர்தலில் அண்ணாமலை ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு குறைவு. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமாக கேம்பெயின் பண்ணுவார் அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். உங்களுடைய கெஸ்ஸிங் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.